பள்ளியின் சார்பாக இந்த அறிமுக வகுப்பிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிலையில் நம் பள்ளியின் உயர்கல்வி வழிகாட்டி ஒருங்கிணைப்பாளர் ஆங்கில ஆசிரியர் திருமதி செந்தமிழ் வாணி அம்மையாரை வருக வருக என வரவேற்கிறோம். உயர்கல்வி வழிகாட்டி ஒருங்கிணைப்பாளர் இரும்பேடு மேல்நிலை பள்ளியிலிருந்து வருகை புரிந்துள்ள செல்வி சித்ரா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம் பள்ளியின் விலங்கியல் ஆசிரியர் திருமதி ராஜலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதாவது மகரந்தம், அதாவது தேடி இருக்கக்கூடிய பூக்களை தேடி எங்க இருக்கக்கூடிய தேனீக்களும் வருவது போல நம் பள்ளி வெற்றி பள்ளியை தேடி இந்த வகுப்பிற்கு வருகை புரிந்துள்ள நம் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த அனைத்து பள்ளிகளில் இருந்தும் வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என நம் பள்ளி அதற்கு அடுத்த நிலையில் உங்களுக்கு சிறப்புரை வழங்க நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என அழைக்கிறேன். வருகை புரிந்திருக்கும் நம் பள்ளி ஆசிரியர்கள், இரும்பேடு பள்ளி ஒருங்கிணைப்பாளர், நம் பள்ளி மாணவிகள், அருகில் உள்ள பள்ளியில் இருந்து வந்திருக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் காலை வணக்கம். சிஜி கேரியர் கைடன்ஸ் இது வந்து உங்களுக்கு ஸ்கூல்லேயே போட்டிருப்பாங்க. 9th 10th பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வீடியோ போட்டிருப்பாங்க. அது நீங்கள் ஜாலியாக சரி கிளாஸ் கட் அடிச்சுட்டு போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது எவ்வளோ பயனுள்ளது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் யோசிக்க மாட்டீங்க. இந்த ஆண்டும் அது தொடரும். 11ஆவதுக்கு வியாழக்கிழமையில் போடுவாங்க, புதன் செவ்வாய் வியாழனில். 12ஆவதுக்கு புதன் வெள்ளியில் போடுவாங்க. அது என்னன்னா ஒவ்வொரு வீடியோவும் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லானது. நான் இங்கே 1 மணி நேரம் பேசினா கூட உங்களுக்கு வந்து அது ஞாபகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வீடியோவாக பார்க்கும்போது அது என்ன கொடுப்பானா, ஒரு நாளைக்கு ஒரு துறை, இந்த துறையில் என்னென்ன படிப்புகள் இருக்கு, அதை சேர்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து 11th அந்த வீடியோஸை பார்க்கும்போது ஒரு இப்போ வச்சுக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டாக மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது 3 தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மனப்பாடம் பண்ணி போகிற கணக்கு மாதிரி வராது. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து 1 மார்க் புக்காக படிச்சுட்டு 65 மார்க் 80 மார்க் எடுக்கல, அதை வச்சு வராது. ஃபுல்லாக டெரிவேஷன் ஒர்க் அவுட் பண்ணி புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜேஇ வந்து ஒரு ஹை குவாலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்துறது. அந்த ஹை குவாலிட்டி யார் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் தான். யாரை வச்சு இம்ப்ரூவ் பண்ணனா, டீச்சர்ஸ் வந்து டைம் கிடைக்கிறது கொஞ்சமாக தான் நடத்துவாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க கிட்ட அந்த கண்டென்ட்டை பற்றி கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த லெசன் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. நான் கணக்கு முதல்ல சொல்லிடுறேன், ஜேஇக்கு சொல்லிடுறேன். கணக்கு எடுக்கிறாங்கன்னா நேராக எடுத்துமே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பயிற்சி கணக்கு போட்டுருவோம். அந்த பயிற்சி எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ஒரு 4 பக்கத்துக்கு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படியே தள்ளிட்டு போயிருப்பீங்க. அதில் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் அதை படிச்சிங்கன்னா அந்த கண்டென்ட் என்னன்னு புரியும். மேக்ஸிமம் மேக்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்டு மெத்தடை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த மெத்தடை முதல்ல தெரிஞ்சுக்கணும். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வரும். இப்போ லீனியர் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா அதில் 3 வெரைட்டி வரும். அந்த டெல் வந்து 0 வந்தால் என்ன வரும், நாட் ஈக்குவல் 0 வந்தால் என்ன வரும். இப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி சம்ம கொடுத்தாலும் போடணும். அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஒன்லி யுவர் வெரி ஹை குவாலிட்டி இன் மேத்ஸ். மேத்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக வர முடியும். ஏன்னா ரிலேட்டட் டு மேத்ஸோட +2 படிக்கிற பர்சன் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 11th வர டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெகிரல் கால்குலஸ், ட்ரிக்னாமெட்ரி அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற டெரிவேஷன்ஸை போட முடியும். ஃபிசிக்ஸில் இருக்கிற டெரிவேஷன் ஃபுல்லாக இன்டெகிரேஷன் பேஸ் பண்ணி தான் வரும். டிஃபரன்சியேஷன் ஓகேவா? இவங்க வந்து யூஜி கோர்சஸ் எழுதுறவங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி ரெண்டுக்குமே நம்ம என்ன எழுதணும், நீட் வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதை இப்போ சொன்ன எம்பிபிஎஸ், ஆயுஷ், மெடிசன் சர்ஜரி எல்லாத்துக்கும் நம்ம என்னென்ன கோர்சஸ் செய்யணும் அப்படிங்கிறத வந்து
31st டிசம்பர்ல உங்களுக்கு வந்து 17 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். நீ எதாவது பாஸ் பண்ணிருக்கோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டா நீங்க வந்து படிச்சிருக்கணும். 50% மார்க் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி. ஓகேங்களா? 40% ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட். வெரி நோட் பண்ண மாட்டீங்களா? எவ்வளோ எலிஜிபிள் குரூப் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது பாத்தீங்கன்னா கோர்சஸ் ஆஃபர்ட் நோட் பண்ணிக்கோங்க. MBBS தான் பொதுவா இருக்கும் இல்லையா? பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. MBBS, BDS, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இது வந்து பல் மருத்துவம். ஆயுஷ் அப்படிங்கிறது வந்து இங்க பாருங்க, இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்சஸ், பேச்சுலர் ஆஃப் இந்தியா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த எல்லா கோர்சஸையும் சேர்த்து தான் அது ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே பாருங்க. Application opening and closing date. First week of February 2026 to first week of March 2026. Medical dental courses will be done through NEET UG. எல்லா UG கோர்ஸுக்கும் இன்க்ளூடிங் டென்டலுக்கும். ஏன்னா முன்னாடி டென்டலுக்கு 12th மார்க் பேஸ்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டென்டல் கோர்ஸுக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் யார் வந்து நீட் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆல் இந்தியா போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இந்தியா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 85% வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மத்திய பல்கலைக்கழகங்கள் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து நீட் வந்து எலிஜிபிள் தான். ஜிப்மர் எங்கே இருக்கு? பாண்டிச்சேரியில் இருக்கு இல்லையா? அந்த ஜிப்மருக்கும் நீங்கள் போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் இதை நோட் பண்ணிக்கோமா? எக்ஸாம் பேட்டர்ன் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்ன்றத கொடுத்துருவாங்க. டைப் ஆஃப் கொஸ்டின் -1 மார்க். அன்ஆன்சர் கொஸ்டினுக்கு நோ மார்க். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கிப் பண்ணுறதே நல்லது. தப்பாக எழுதி மைனஸ் மார்க் வாங்கினா உங்களுக்கு தான் மார்க் வந்து போயிடும். இதை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபி என்ன சைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி நெக்ஸ்ட் சென்டர்ல போய் பார்த்து போய் அவங்க பண்ணிப்பாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்றது வந்து நோட் பண்ணுவீங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃபும் கேட்குறாங்க. போஸ்ட் கார்டு சைஸ்னா இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் உங்களோட சிக்னேச்சர். மார்க் சர்டிஃபிகேட். ஜெனரல் கேட்டகரிக்கு 1700, ஓபிசி 1600, டிசிஎம்பிசி ஓபிசி சொல்லுவாங்க. ஸ்டேட் லெவலில் நம்ம டிசிஎம்பிசி சொல்றோமா? சென்ட்ரல் போயிட்டா ஓபிசி சர்டிஃபிகேட். அதுதான் நீங்க வைக்கணும். ஓகேவா? அடுத்தது எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1000 ரூபீஸ். ரெஃபரன்ஸ் என்ன? உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு நீ எப்படி அந்த எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணணும்ன்றது வரைக்கும் முழுமையா சொல்லியிருக்காங்க. சரியா? அவங்களுக்கு நம்ம சார்பா நன்றியை சொல்லிக்கலாமா? பள்ளியில் வரலாம். அவங்களுக்கு இவ்வளவு நேரம்
வந்து தற்காலிகமா இப்ப நம்ம கைத்தட்டல்ல சொல்லியிருக்கோம். அதை எப்படி நம்ம வெளிப்படுத்தணும்? எக்ஸாம் கிளியர் பண்றது மூலமா தான் அவங்களுக்கு உண்மையான வெகுமதி வந்து நம்ம செய்ய முடியும். சரியா? நம்ம வெறுமனே எப்படி இருந்துடக்கூடாது. தேடி சோறு நிறம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று சிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிட பருவம் ஏகி கொடுங்கூற்றுக்கு பின் இறையல மாயும் பல வேடிக்கை மனிதரை போல வீழ்ந்தேன் என்று நினைத்தாயோ? அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை பொருளும் இருந்தோம் போனோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம வந்து சாதனையாளர் லிஸ்ட்ல வந்து சேரணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? கடின உழைப்பை விட முழுமையான உழைப்பை தரணும். சரியா? திட்டமிடல் இருக்கணும், அதை சரியா பயன்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் இலக்கை நோக்கி நம்ம என்ன செய்யறோங்கிறத நம்ம வந்து நம்மள நாமளே ரியலைஸ் பண்ணணும். சரியா? இன்னொரு முறை நம்ம பள்ளியின் சார்பா நம்மளுடைய முதுகலை ஆங்கில ஆசிரியர் செந்தமிழ் வாணி இரும்பேடு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் செல்வி சித்ரா அம்மையார் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நீட்டுக்கு எத்தனை பேர் அடுத்து ஜேஇக்கு அடுத்து கியூட்டுக்கு உங்களுக்கு போட்டி இருக்கா? போட்டி இருக்கா? போட்டி இருக்கா? இல்ல. இப்ப நம்ம ஸ்கூல் லெவல்லே போட்டி கம்மியா இருக்கு. அப்ப எந்த எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்? போட்டி குறைவா இருக்கு. புரியுதா? எல்லாரும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. இங்கே ஸ்மார்ட்டா ஜெயிக்க முடியும். அதனால இந்த கியூட் எக்ஸாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, அதனால நான் இதை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது. இப்போ கூட ஒன்றும் வாய்ப்பு இல்லாம போல டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு கியூட் எழுதாம வேணாமான்றது யோசிக்கணும். கியூட் எழுதாம நீட் எழுதாம எதில் போனா ஜெயிக்கலாம் அப்படின்றத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இங்க எப்படி இருக்கோ, இப்ப எந்த சூழ்நிலை இருக்கோ அதே சூழ்நிலை தான் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா இருக்கும். கியூட் எக்ஸாமுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது? இக்னோர் பண்ணக்கூடாது. அதை நீங்க ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. கியூட் எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது. ஸோ உங்களோட விருப்பம் இருந்தாலும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது. கியூட்னா என்ன, அது படிச்ச என்ன பெனிஃபிட்ஸ், அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். கியூட் அப்படின்னா பாரு, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இந்த ரெண்டு சப்ஜெக்ட். நீங்க சயின்ஸ் மேத்ஸ் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு கண்டிப்பா எழுதிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட் Joint Entrance Examination. JEE stands for Joint Entrance Examination. உங்களுக்கு எதுல வரும்? இங்கிலீஷ்ல 1 மார்க் வரும். நீட்டும் கேட்பாங்க. நீங்க எதாவது ஹெல்ப் பண்ணவே கூடாது, தப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா? JEE எக்ஸாம் யார் செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு மேப் வந்து கொடுக்கணும். ரைட் சைட்ல பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஞ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்பியர் ஆகுறீங்க. ஓகேங்களா? ரிசல்ட் செக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து JEE 800 SC ST PWDல மார்க் ஷீட்டு, பர்சனல் டிசபிலிட்டில அட்வான்ஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா?
கார்டு எடுத்துட்டு போறீங்க. அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன் நம்ம ஃபார்ம் தருவாங்க. நீங்க டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஓகேங்களா? டிக் பண்ணி ஒரு நாளை போட்டோ ஐடி வேலிட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. B.Tech Aerospace Engineering, B.Tech Artificial Intelligence and Machine Learning, AI. இப்போ புதுசா டெக்னிக்ல இருக்குறியா? AI. B.Tech Biomedical Engineering, B.Tech Biotechnology and Biochemical Engineering, B.Tech Ceramic Engineering, B.Tech Chemical Engineering, B.Tech Civil Engineering, B.Tech Computation and Data Science, B.Tech Computer Science and Engineering, B.Tech Electrical Engineering, B.Tech Electronics and Communication Engineering, B.Tech Electronics and Instrumentation Engineering. Engineering course na namu அப்புறம் என்ன சொல்லுவோம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் தான் தெரியும். அதையும் தாண்டி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. டாப்லாம் 300 மேலே போனால் எல்லாம் 140 தான். அதேதான் B.Techல வேற என்னென்ன இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க. B.Tech Electronics and Telecommunication Engineering, B.Tech Engineering Physics, B.Tech Food Process Engineering, B.Tech Industrial Design, B.Tech Information Technology, B.Tech இதெல்லாம் டெக்னாலஜில கட்டா பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டக்ட் பண்றது பாரு. சென்ட்ரல் யுனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இஸ் இந்த டெஸ்ட். சோ அடுத்து நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் எதை நமக்கு ஆஃபர் பண்ணுது அப்படின்னா யுனிவர்சிட்டி பிரீமியர் யுனிவர்சிட்டி சரியா முதன்மையான பல்கலைக்கழக நிறுவனங்களுக்கு நம்ம இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளால போக முடியும். என்ன எலிஜிபிலிட்டி பாரு. கிளாஸ் 12 பாஸ் appearing candidates can take few முயற்சிகள் நெய்வர்த்தல் குறித்தரும். ஸோ போஸ்ட்போனிங் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இம்பாசிபிள் அப்படின்னு எதுவுமே